தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. 9 மாதங்களாக விண்வெளியில சிக்கி தவிச்ச சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வந்துட்டாங்க. அவரோட சேர்ந்து 3 விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் பூமிக்கு வந்திருக்காங்க. 9 மாதங்களாக இவங்க ஏன் அங்க சிக்கி இருந்தாங்க, இவங்க விண்வெளியிலிருந்து பூமிக்கு வரதுக்கான அந்த பயணம் எப்படி இருந்துச்சு, அதுல இருந்த சவால்கள் என்ன, அதை பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். ஜூன் 5 போயிங் நிறுவனத்தினுடைய ஸ்டார்லைனர் அப்படிங்கிற ஒரு விண்கலம் மூலமாக சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மர் அப்படின்னு சொல்லப்படுற 2 விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்பப்படுறாங்க. இந்த ஸ்டார்லைனர் அப்படிங்கிறது போயிங் நிறுவனம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்களை அனுப்பும் ஒரு விண்கலம். அதனுடைய சோதனைக்காக தான் சுனிதா வில்லியம்ஸையும் பட்ச் வில்மரையும் அவங்க அனுப்புறாங்க. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் மட்டும்தான் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு போட்டியாக தான் போயிங் நிறுவனம் இந்த ஸ்டார்லைனரை உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய டெஸ்ட்டுக்காக வெறும் 8 நாள் மட்டும்தான் இந்த பயணம் திட்டமிடப்பட்டுச்சு. ஆனா அவங்க அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடையறதுக்கு முன்னாடியே ஸ்டார்லைனர்ல சில பிரச்சனைகள் வந்துருச்சு. ஸ்டார்லைனர்ல ஹீலியம் கேஸ் லீக் இருந்ததாகவும் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ல சில குறைபாடுகள் ஏற்பட்டதும் அங்க கண்டுபிடிக்கப்படுது. இவன் சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மரும் சேஃபாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் அதுல இருக்கிற குறைபாடுகளை சரி பண்ணாம சுனிதா வில்லியம்ஸையும் பட்ச் வில்மரையும் திரும்பி கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானதுன்றதுனால நாசா அதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சாங்க. 8 நாள் பயணம் அப்படிங்கிறது 15 நாளாக ஆச்சு. அப்படியே காலம் நீண்டுகிட்டே போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்லைனர்ல இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்காக பார்த்தாங்க. ஆனா அந்த பிரச்சனை முழுமையாக சரி செய்யப்படலை. போயிங் நிறுவனமும் சரி, சுனிதா வில்லியம்ஸ் பட்ச் வில்மரும் சரி, இந்த ஸ்டார்லைனர் மூலமாக நாங்கள் திரும்பி பூமிக்கு வருது அப்படிங்கிறது சேஃபான விஷயம் தான் அப்படின்றத நம்பினாங்க. நாசா கிட்டேயும் சொன்னாங்க. ஆனால் நாசா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, அதனால ஸ்டார்லைனரை அன்மேண்ட், அதாவது ஆள் இல்லாமல் திரும்பி பூமிக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கோம் சொன்னாங்க. அதன்படி 2024 செப்டம்பர் 7 ஸ்டார்லைனர் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இல்லாமல் பூமிக்கு வந்து சேர்ந்துச்சு பாதுகாப்பாக. சரி, ஸ்டார்லைனர் பத்திரமா வந்துருச்சு. அப்போ அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை எப்படி கூட்டு வருது, அதுக்கு நாசா என்ன திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, 2025 தான் அவங்க 2 பேரையும் நாங்கள் திரும்பி பூமிக்கு அழைச்சிட்டு வர போறோம்னு சொன்னாங்க நாசா. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் கடைபிடிக்கப்பட்டு வர நடைமுறை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக குழுக்களாக தான் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை இந்த சர்வதேச விண்வெளி மையத்துக்கு நாசா அனுப்புவாங்க. அப்படி சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மரும் போனதுக்கு முன்னாடி 8 குழுக்கள் போயிட்டு திரும்பியும் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் அங்கே ஏன் போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்து வரைக்கும் தான் அங்கே ஆராய்ச்சியாளர்கள் இருக்க முடியும். அவங்களுடைய உடல்நலத்தை கருத்தில் கொண்டு அவங்கள திரும்பி அழைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது தான் நடைமுறை. அந்த நடைமுறையில் 8 க்ரூஸ் அங்கே போயிட்டு வந்துட்டாங்க. 9வதாக ஒரு குழுவை செப்டம்பர் மாதம் நாசா அனுப்புனாங்க. அவங்கள அழைச்சிட்டு போனது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் அப்படிங்கிற அந்த விண்கலம் தான். அந்த விண்கலத்துல 2 விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் போனாங்க. ஒருத்தர் அமெரிக்காவை சேர்ந்த நிக் ஹேக், இன்னொருத்தர் ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டர் கோர்பனோவ். பொதுவா இந்த க்ரூஸ்ல 4 பேர் தான் போவாங்க. ஆனா சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மரும் அங்க ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறதுனால அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்காக இந்த க்ரூ 9ல 2 விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் போனாங்க. சரி, க்ரூ 9 தான் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை போய் அடைஞ்சிட்டாங்களே, அப்போ சுனிதா வில்லியம்ஸையும் பட்ச் வில்மரையும் அங்கிருந்து திரும்பி அதே விண்கலத்துல பூமிக்கு கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் நாசா அதை செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அது ஏன்னா, பொதுவா ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் குழு சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு போனதுக்கு பிறகு அடுத்த குழு வர வரைக்கும் அவங்க அங்கதான் இருக்கணும். அப்படி அவங்க அங்க இல்லாம கிளம்பி பூமிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல அண்டர் ஸ்டாஃப் ஆயிடுவாங்க. அதாவது அங்க ஆராய்ச்சி பண்றதுக்கான ஆள் பலம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். அதனால அடுத்த குழு வரும்போது தான் இந்த குழு அங்க இருந்து கிளம்பி வருவாங்க. க்ரூ 9ல போன விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு அங்க ஒதுக்கப்பட்ட பணி அப்படிங்கிறது ஒரு 3-4 மாதங்களுக்கு தொடர வேண்டி இருந்துச்சு. அது முடிஞ்சு அவங்க கிளம்பி வரும்போது தான் சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மரும் கிளம்பி வருவாங்க. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி க்ரூ 10 வந்து சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை சேரணும். அப்போதான் க்ரூ 9 கிளம்ப முடியும். அந்த காரணத்தினால தான் நாசா சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மருடைய அந்த பூமிக்கு அழைத்துட்டு வர ப்ராசஸை இன்னும் தாமதப்படுத்துனாங்க. இதில் இன்னொரு காரணமும் இருக்குது. விண்வெளி பயணம் அப்படிங்கிறது குறைந்த செலவில் நடக்கிறது கிடையாது. அதுக்கு பெரிய பொருட்செலவு தேவைப்படுது.
அந்த பொருட்செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நாசா இதை தாமதப்படுத்துறாங்க. நம்ம இவங்களை தனி ஒரு மிஷனா கூட்டு வரதுக்கு பதிலாக இயல்பா நடக்கிற ப்ரொசீஜர்லயே இவங்களை கூட்டு வந்துட்டோம்னா பெரிய அளவுல செலவு குறையும் அப்படிங்கிறதும் இதுல முக்கியமான காரணம். சரி, Crew 10 சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு செல்ல வேண்டிய 10வது குழு அவங்க எப்ப கிளம்புனாங்க? அவங்க கிளம்ப வேண்டிய டைமும் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. பிப்ரவரியில கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. அப்போ ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு. அதனால திரும்பவும் தாமதமாச்சு. அதே SpaceX நிறுவனத்தினுடைய டிராகன் விண்கலம் தான் இங்கேயும் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அதனுடைய தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக மார்ச் 12ஆம் தேதிக்கு லான்ச் ஷெட்யூல் பண்ணாங்க பூமியில இருந்து. ஆனா மார்ச் 12ஆம் தேதியும் ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை வந்ததுனால அது இன்னும் தள்ளி போச்சு. மார்ச் 14ஆம் தேதி ஒரு வழியா Crew 10 பூமியில இருந்து கிளம்பி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு மார்ச் 18ஆம் தேதி Crew 9 சொல்லப்படுற சுனிதா வில்லியம்ஸ், பட்ச் வில்மோர் மற்றும் 2 விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பூமிக்கு கிளம்பி வந்தாங்க. ஸோ இதுதான் சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் ஸ்டக் ஆனதுலேருந்து கடந்த 9 மாதங்களாக நடந்த விஷயங்களுடைய டைம்லைன். இப்போ இவங்க பூமிக்கு வந்ததே கூட கொஞ்சம் சீக்கிரம் தான் வந்திருக்காங்க. காரணம், இந்த நாளை சரியான நாள்னு நாசா ஃபிக்ஸ் பண்ணது தான். ஸோ இந்த நாளில் தான் வானிலையும் சரி கடலினுடைய தன்மையும் சரி அவங்கள பூமிக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப சாதகமான சூழல் இருக்கிற நாளாக இருந்துச்சு. அதனால் நாசா இதை பக்காவாக பிளான் பண்ணி அவங்கள பாதுகாப்பாக பூமிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் Crew 9 பனிக்காலம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை அவங்க முன்னாடியே முடிச்சுட்டு கட் பண்ணிட்டு தான் திரும்பி பூமிக்கு வந்திருக்காங்க. இப்போ Crew 10 போய் Crew 9 பார்க்காம விட்ட சில வேலைகளையும் சேர்த்து தான் அங்கே போய் பார்க்க போறாங்க. சரி, இதில் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டுக்கு வருவோம். எப்படி சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து இந்த 4 விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் பூமிக்கு கொண்டு வரப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த ப்ராசஸை பார்க்கலாம். மொத்தம் 17 மணி நேரத்துக்கு மேலே நடந்த இந்த பயணத்தில் மொத்தம் 6 ஸ்டேஜஸ் இருக்கு. அதை ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல SpaceX நிறுவனத்தினுடைய டிராகன் ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த விண்கலத்துக்குள்ள சுனிதா வில்லியம்ஸ் உட்பட அந்த 4 விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் நடக்கிறது அன்டாக்கிங் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் தான். அன்டாக்கிங்னா அந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து இந்த டிராகன் ஃப்ரீடம் அப்படிங்கிற விண்கலம் தனியாக பிரிஞ்சு வர்றது. இதுதான் முதல் ப்ராசஸ். ரெண்டாவது ப்ராசஸ் ஆர்பிட்டிங். அதாவது ஒரு குறிப்பிட்ட பாதையில தான் இந்த விண்கலம் பயணிக்க முடியும் அப்படிங்கிற முன்கூட்டியே ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த திட்டத்துல மிக அதிகமான வேகத்துல இந்த விண்கலம் பயணிக்க தொடங்குது. அதுக்கு வேகம் கொடுக்கறதுக்கு த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற எரிசக்தி மூலமாக பர்னிங் ப்ராசஸ் நடக்கும். அதனுடைய புஷ்ல இது ரொம்ப வேகமாக சுத்த ஆரம்பிக்குது பூமியை. மூணாவது ப்ராசஸ் ட்ரங்க் ஜெட்டிசன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜெட்டிசன் அப்படின்னா எடை குறைப்பு நடவடிக்கை அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை மிக அதிக வேகத்துல போறதுனால கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த வெப்பத்துல இருந்து அந்த விண்கலத்தை தற்காக்கிறதுக்காக ஹீட் ஷீல்டு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கும். அதெல்லாம் கூடுதலான வெயிட்டை அந்த விண்கலத்துல ஏத்துறதுனால அதிகமான ஃபியூயல், அதாவது எரிசக்தி பூமியினுடைய வளிமண்டலத்துக்கு போகும்போது தேவைப்படும். அந்த எரிசக்தியினுடைய பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்த தேவையில்லாத வெயிட் எல்லாம் கிளட்டி விடுறதுக்கு பேர் தான் ஜெட்டிசன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ். அதன்படி இந்த விண்கலத்தில் இருந்த ட்ரங்க் அப்படிங்கிற பகுதியை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிளட்டி விட்டுறாங்க. இப்போ இந்த 4 விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிற அந்த கேப்சூல் மட்டும்தான் பூமியினுடைய வளிமண்டலத்துக்குள்ள வரும். டிஆர்பிட் பர்ன் அப்படிங்கிறது தான் 4வது ஸ்டேஜ். அதாவது இப்போதான் விண்வெளியிலிருந்து பூமியினுடைய வளிமண்டலத்துக்குள்ள அந்த விண்கலம் நுழைய போகுது. அந்த விண்கலம் அப்படின்ற சொல்றதை விட அந்த கேப்சூல் நுழைய போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல சீரியஸ் ஆஃப் பர்னிங் நடக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரஸ்ட், ஒரு உந்து சக்தி அந்த இடத்துல கொடுக்க போகுது. குறிப்பிட்ட வேகத்துல பூமியினுடைய வளிமண்டலத்துக்குள்ள இந்த கேப்சூல் நுழையுது. அதுக்கான ப்ராசஸ் தான் டிஆர்பிட்டிங் சொல்றாங்க. அதாவது பூமியை சுற்றி வர அந்த பாதையில் இருந்து விலகி பூமியினுடைய வளிமண்டலத்துக்குள்ள நுழையிறது தான் டிஆர்பிட்டிங் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ். பூமியினுடைய வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது 2 மடங்கு அதிகமான கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு சக்தியை இந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் உள்ளுக்குள்ள உணர்வாங்க. அதையெல்லாம் தற்காக்கிற வகையில தான் அந்த கேப்சூலும் சரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடையும் சரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பூமியினுடைய வளிமண்டலத்துக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு 10 நிமிட காலகட்டத்துக்கு அந்த கேப்சூலோட பூமியிலிருந்து இருக்கிற அந்த தொடர்பு அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டுவிடும். இது இயல்பா நடக்கிற விஷயம்தான் நாசா சொல்றாங்க. ஒரு கடுமையான வெப்பத்தை கடந்து பூமியினுடைய வளிமண்டலத்துக்குள்ள அந்த கேப்சூல் சேருது. இது பூமியினுடைய வளிமண்டலத்துக்குள்ள பயணிக்கிற வேகம் அப்படிங்கிறது சுமார் 15,700 மைல்ஸ் பெர் ஹார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கிலோமீட்டரா இதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா 25,000 கிலோமீட்டர் வேகத்துக்கு பூமியினுடைய வளிமண்டலத்துக்குள்ள இந்த கேப்சூல் பயணிக்குது. 5வது ப்ராசஸ் பேராசூட்ஸ். இந்த பேராசூட்ஸ் தான் இவ்வளவு வேகமா பயணிச்சுட்டு இருக்கிற அந்த கேப்சூலை ஸ்லோ டவுன் பண்ண வைக்குது. ஒரு குறிப்பிட்ட மேப்ல இந்தந்த பாதையில தான் இந்த கேப்சூல் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நாசா திட்டமிட்டாங்க. அதன்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது, அதாவது பூமியில இருந்து 18,000 அடிக்கு மேல அந்த கேப்சூல் வந்துகிட்டு இருக்கும்போது
முதல்ல 2 பேராசூட்டுகள் விரிஞ்சு வெளியே வரும். அதன் மூலமாக ஸ்பீடு கொஞ்சம் குறையும். அடுத்ததாக 6500 அடிக்கு மேலே அந்த கேப்சூல் வந்துட்டு இருக்கும்போது மேலும் 2 பேராசூட்டுகள் விரிஞ்சு ஸ்பீடு இன்னும் குறைய ஆரம்பிக்கும். அப்படி வேகம் குறைஞ்சு 25,000 km/h அப்படின்னு இருந்த வேகம் வெறும் 25 km/h அப்படிங்கிற வேகத்துக்கு குறைஞ்சு தண்ணியில் லேண்ட் ஆகுது. 6வது மற்றும் கடைசி ப்ராசஸ் ஸ்பிளாஷ் டவுன், அதாவது தண்ணியில் அந்த கேப்சூல் விழுகிறது. புளோரிடா மாகாணத்தில் இருக்கிற டல்ஹாசி அப்படிங்கிற ஒரு பகுதியில் கடலில் இந்த கேப்சூல் வந்து விழுந்துச்சு. ரொம்ப பாதுகாப்பாக சேஃபாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 km வேகத்தில் அது தண்ணியில் வந்து இறங்குச்சு. And splashdown. Crew 9 back on Earth. கேப்சூல் விழுந்த இடத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி மீட்பு கப்பல் வந்து நிறுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த மீட்பு கப்பல் மூலமாக கேப்சூல் பத்திரமாக மீட்கப்பட்டு எடுத்து செல்லப்பட்டுச்சு. கடைசியாக சுனிதா வில்லியம்ஸ் உட்பட 4 விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் சிரித்துக்கொண்டே கைகளை ஆட்டிக்கொண்டு அந்த கேப்சூல்ல இருந்து வெளியே வந்தாங்க. வெற்றிகரமாக இந்த மிஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இதோட முடிஞ்சிருச்சா? இல்லை. ஏன்னா கடந்த 9 மாதங்களாக இந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அங்கே இருந்திருக்காங்க. அதனால பல்வேறு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை சரி பண்றதுக்கான சிகிச்சைகளை இனி அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு விண்வெளியிலே ரொம்ப நாள் இருக்கிறதுனால போனினுடைய மாஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த போனினுடைய திக்னஸ் அது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா கை கால்களை பெரிய அளவில் பயன்படுத்த மாட்டாங்க. உடம்புல இருக்கிற தசைகளும் அதே மாதிரி சுருங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்கள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிக காலம் விண்வெளியில் இருக்கிறதுனால அதிகமாக ரேடியேஷனுக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால சிலருக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சிகிச்சையும் சைக்காலஜிக்கல் ட்ரைனிங்கும் அவங்களுக்கு இனி கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால அவங்க பூமிக்கு வந்தாலும் அடுத்த சில வாரங்கள் மீண்டு வரதுல அவங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். இதுல ஒரு அரசியலும் இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் எலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, நான் செப்டம்பர் மாதமே டிராகன் மூலமாக சுனிதா வில்லியம்ஸையும் பட்ச் வில்மரையும் கொண்டு வரதுக்கான ஆஃபரை கொடுத்தோம். ஆனா நாசா அதை அரசியல் காரணங்களுக்காக நிராகரிச்சுட்டாங்க. காரணம், அப்போ அதிபராக இருந்தவர் ஜோ பைடன். அவர் வேணும்னே எங்களுக்கான வாய்ப்பை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. அது திரும்பவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த மிஷன் சக்சஸ் ஆனதுக்கு ட்ரம்ப்புக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் தான் வேகமாக அவங்களை மீட்டு கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான ட்வீட்டை எலான் மஸ்க் போட்டிருக்காரு. அவர் சொன்னதுல ஒரு பாதி உண்மை இருக்கவும் செய்யுது. காரணம், பட்ச் வில்மர் என்ன சொன்னார்னா, விண்வெளி இருக்கும்போதே ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல அவர் சொன்னது, எலான் மஸ்க் உண்மையாகவே எங்களை மீட்டு கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை பண்றதா சொன்னாரு. அது உண்மைதான். ஆனா அந்த ஆஃபரை நிராகரிக்கிறதுல அரசியல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு நம்ம பயணிக்கும் போது இந்த மாதிரியான காலதாமதங்கள் அப்படிங்கிறது நடைமுறை சிக்கலால அடிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதுல அரசியல் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல என்னுடைய கருத்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இதுல அரசியல் அப்படிங்கிறத தாண்டி தொழில் போட்டியும் இருக்கு. இப்போதைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக தான் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வந்து விண்வெளிக்கு அனுப்பப்படுறாங்க, திரும்பவும் கொண்டு வரப்படுறாங்க. அந்த இடத்துல ஒரு போட்டி நிறுவனமாக தான் போயிங் வராங்க. ஸ்டார்லைனர் அப்படிங்கிற அந்த விண்கலத்தை உருவாக்குறாங்க. அதனுடைய டெஸ்டிங்ல தான் இந்த சொதப்பல் ஏற்படுது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அதிபரானார்னா ஸ்பேஸ் எக்ஸுக்கும் போயிங்க்கும் இருக்கிற போட்டியில் ஸ்பேஸ் எக்ஸுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அரசியல் பார்வையாளர்கள் கணிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் நடந்திருக்கு. இந்த போட்டியில் கண்டிப்பாக இப்போ ஜெயிச்சது ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா போயிங் இந்த மிஷனில் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லை, போயிங்கினுடைய விமானங்களும் தொடர்ந்து விபத்தில் சிக்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறதுனால போயிங் நிறுவனத்துக்கு இது ஒரு பின்னடைவு தான். அரசியல், தொழில் போட்டி இதையெல்லாம் தாண்டி சுனிதா வில்லியம்ஸ் உட்பட அந்த 4 விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் பத்திரமாக பூமிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதே பெரிய அளவிலான ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற பல்வேறு வீடியோக்களை நம்ம டிகோட் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.